வணக்கம். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப டென்ஷனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்ட்ரெஸ்னால் என்ன, அந்த ஸ்ட்ரெஸ் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சிந்திக்கலாம். ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இமோஷனலாகவோ ஃபிசிக்கலாகவோ அல்லது மென்டலாகவோ நாம் கொஞ்சம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது நம்முடைய உடம்பினுடைய ரெஸ்பான்ஸை தான் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். மனிதர்கள் ஒரு ஸ்ட்ரெயின் ஆகும்போது, எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு ஏற்படுகிற போது எப்படி அதற்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரெஸ். சில நேரங்களில் எந்த எதிர்வினையுமே ஆற்ற முடியாமல் போகும், அதுவும் அந்த பதற்றத்தினால, அந்த ஸ்ட்ரெஸ்னால். இப்போ சில பேர் என்னென்னா, மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷன்ஸில் கூட ரொம்ப பேலன்ஸ்டாக எதை பற்றியுமே கவலைப்படாமல் இருந்திருக்கிறாங்க. இங்கே பார்க்கலாம், கடலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய அந்த விளிம்பு பகுதியில் தான் அலைகள்லாம் வரும். எங்கே ஆழம் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அலையே இருக்காது. அது மாதிரி ஆழமான மனிதர்கள், தன்னம்பிக்கை உள்ளவர்கள், வாழ்க்கையை முழுமையாக எதிர்கொண்டவர்கள், புரிந்து கொண்டவர்கள் எந்த சூழலையும் பதற்றமாகாமல் இருப்பாங்க. இப்போ சில விஷயங்களுக்கு பதட்டப்பட்டு பிரயோஜனமே இல்லை. எபிக்டிட்டஸ் அப்படிங்கிறவர், அவர் ஒரு ஸ்டாயிக் ஃபிலாசபர், அவர் சொன்னார், நம்மளால் மாற்ற முடியாததுக்கு எதுக்கு நம்ம பதட்டப்படணும். சில பேர் அப்படியே வருத்தமாக உட்காந்துருப்பாங்க, இன்னும் ஒரு கோடிக்கணக்கான ஆண்டுக்கு அப்புறம் பூமி அழிய போகுதாமே அப்படின்னு. அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ நம்மளால் மாற்ற முடியாத விஷயங்களுக்கு நம்ம வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு எபிக்டிட்டஸ் சொன்னார். இப்போ சாக்ரட்டிஸை ஜெயிலில் அவருடைய சீடர்கள் விடுவிக்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்கள் எப்படியாவது உங்களை விடுவிக்கிறோன்னு அவர் சொன்னார். விடுவிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை, எங்கே போனாலும் நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட அவர் பயப்படாமல், பதற்றப்படாமல் அந்த ஹேம்லாக்கை அவர் சாப்பிட்டார். செனக்கான்னு ஒருத்தர் இருந்தார், அவர் நீரோனுடைய டியூட்டர். அவரை டியூட்டராக வைக்கிற வரைக்கும் நீரோ நல்ல ஆட்சி கொடுத்தாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கவங்களாம் சொல்கிறதை கேட்டு அவர் கொண்டு போய் ஒரு தீவில் வச்சுட்டாரு. அவருக்கு மரண தண்டனை கொடுக்குறாரு. செனக்காவுக்கு தெரியும், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு இப்படிப்பட்ட முடிவு தான் வரணும். அவர் மென்டலாகவே இந்த டெத்தை அவர் அப்படியே விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அந்த மாதிரி நீ செத்து போகணும் அப்படின்னு அவர் சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய நர்வ்ஸை கட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாகணுங்கிறதுக்காக சுடு தண்ணியில் உட்காந்து அந்த ரத்தம் வெளியேறதை பார்த்து செத்து போனார், கொஞ்சம் கூட பதட்டப்படாமல். அப்படி இருந்தவங்களாம் இருக்காங்க. நீங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா பதட்டமே ஆக மாட்டாங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் பதட்டம் ஆவாங்க. அதனால தான் 2 பர்சனாலிட்டி சொல்கிறாங்க. ஒன்று டைப் ஏ பர்சனாலிட்டி, அவங்க எதுக்கு எடுத்தாலும் பதட்டம் ஆவாங்க. ஏன்னா ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ், கரெக்டாக எல்லாம் நடக்கணும், 8 மணினா 8 மணிக்கு டிஃபன் வரணும், கொஞ்சம் கூட சட்னியில் உப்பு குறையக்கூடாது. இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ரொம்ப அவங்க ஹை எக்ஸ்பெக்டன்சியோடு இருப்பாங்க, ரொம்ப ரிசல்ட் ஓரியன்டாக இருப்பாங்க. அவங்கெல்லாம் பதட்டம் ஆகிக்கிட்டே இருப்பாங்க, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் பதட்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இவங்க டைப் ஏ பர்சனாலிட்டி. சில பேர் ஏசி கோயிங்காக இருப்பாங்க, பார்த்துக்கலாம், அதனால் என்ன சார், இன்றைக்கி மீட்டிங் நடத்த முடியாது சார், கொஞ்சம் லேட் ஆகுது சார், பரவாயில்ல பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஈஸி கோயிங்காக இருப்பாங்க. ஆனால் அவங்களும் அச்சீவ் பண்ணுவாங்க. இவங்க டைப் பி பர்சனாலிட்டி. நான் சில பேரை பார்த்துருக்கேன், எப்படின்னா அவங்க பாம்பை எங்கேயோ ஒரு இடத்துல வச்சுட்டு, உங்கள் ப்ரீமிசஸில் பாம்பு இருக்குதுன்னு சொன்னால் கூட குய்யோ முறையோன்னு கத்திக்கிட்டு எல்லாரையும் ஆர்ப்பாட்டம் பண்ணி எழுப்பி அந்த இடத்தையே ஒரு மாதிரி ஆக்கிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரூம்லேயே பாம்பு வச்சா கூட அதை எடுத்துக்கிட்டு போய் பக்கத்து ரூமில் வச்சுட்டு பேசாமல் ஒன்றுமே நடக்காத மாதிரி உட்காந்துருப்பாங்க. சில பேர் என்னென்னா, அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணிவிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்ருப்பாங்க. இன்னும் சில பேர் அந்த பாம்பையே மைசூர் போண்டாவில் வச்சு சாப்பிட்டுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வேலையை பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி பல பேரை நம்ம பார்க்க முடியும். இப்போ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் பதற்றம் ஆகாமல் எப்படி வாழ்க்கையை எதிர்கொண்டாருங்கிறதுக்கு சில உதாரணங்கள். மகாத்மா காந்தியை திட்டி ஒரு லெட்டர் வருது, கண்ணா பின்னான்னு திட்டி. நாமளாம் என்ன பண்ணுவோம், பயங்கரமாக கோவப்படுவோம், வருத்தப்படுவோம், நம்மளை போய் இப்படி எழுதிட்டாங்கன்னு. அவர் ஃபுல் லெட்டரை படித்தார், அந்த குண்டூசி எடுத்தார், இது ஒன்று தான் இந்த லெட்டரில் யூஸ்ஃபுல்னு அந்த லெட்டரை கிழிச்சு போட்டார், கொஞ்சம் கூட பதட்டப்படல. அதே மாதிரி லெனின், அவருடைய அண்ணன், அவருக்கு தூக்கு தண்டனை அன்றைக்கி காலையில் எக்ஸாம் எழுதுகிறாரு. அந்த மாதிரி எழுத முடியுமா? ஆனால் எக்ஸாம் எழுதி மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்றார் லெனின், கொஞ்சம் கூட பதற்றமாகாமல். ஷே குவாராவை பொலிவியாவில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கட்டி போட்டு வச்சுருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொல்ல போகிறாங்க. அப்போ ஒரு டீச்சர் உள்ளே வராங்க, அவங்கள பார்த்து ஷே குவாரா சொல்கிறாரு, என்ன இவ்வளோ மோசமாக கட்டடம் வச்சுருக்கீங்க, எங்கள் புரட்சி ஜெயிச்சிச்சுன்னா நாங்கள் நல்ல பள்ளிக்கூடமாக கட்டி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த சூழ்நிலையில் எப்படி அவங்கெல்லாம் பதற்றத்தை வென்றவங்களாக இருந்தாங்க. நெப்போலியனை
எதிரிங்க துரத்திட்டு வராங்க, ஒரு பெரிய கார்ஜ், அந்த பள்ளத்தை தாண்டிட்டா அவங்க பிடிக்க முடியாது, பெரிய பள்ளம், அப்படி ஒரு தட்டினார் குதிரையை, அது பாதி தாண்டினது, இவர் மீதியை தாண்டினார், தப்பிச்சிட்டார். இவங்கெல்லாம் பதற்றமே இல்லாமல் இருந்த மனிதர்கள். நீங்கள் பார்க்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பதற்றமாகாமல் சூழ்நிலையை அனுசரித்து கொண்டு நடப்பார்கள். எதனால் பதற்றம் ஆகுது? இப்போ நிறைய பேருடைய பதற்றங்களுக்கு என்ன காரணம்? ஒன்று உடல் நிலம் சரியில்லாமல் போனாலும் ஒரு பதற்றம் வரும், ஒரு டிப்ரெஷன் வரும். எடுத்த உடனே வருது என்னன்னாக்க, முதல்ல ஒத்துக்க மாட்டாங்க. சேச்சா எனக்கு எதுக்கு வருது, நான் யாருக்கு கெடுதல் பண்ணியிருக்கேன், எனக்கு எதுக்கு இந்த நோய் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மனநிலையில் அட்ஜஸ்ட் ஆவாங்க, ஒரு பதற்றம் நோயினால். அதனால தான் ராஸ் அப்படிங்கிறவங்க இந்த மனநிலையை விவரிச்சிருக்கிறாங்க 5 படிகள்லன்னு. யாராவது ரொம்ப நெருங்கினவங்க செத்து போயிட்டாலும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ். ரொம்ப முக்கியமானவங்க அந்த ஃபேமிலியில், உயிருக்குறையாக நேசிக்கிறவர், அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அதை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்துலையும் ஸ்ட்ரெஸ் வரும். வேலை இல்லாத சூழ்நிலை, திடீர்னு வேலையிலேருந்து ஃபயர் பண்ணிடுவாங்க, அல்லது வேலையே கிடைக்கல, அந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் வரும். பொருளாதார நெருக்கடி, திடீர்னு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அது லாஸ் ஆயிரும், அல்லது ஏதாவது ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஏமாற்றிருப்பாங்க, இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். அப்புறம் ஆஃபீஸில் வேலை பண்ணுவாங்க, ஆனால் அவங்களால வேலை பண்ண முடியல, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ண முடியல, ஒரு விதமான பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அந்த பர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ரெஸ்னால் அவங்களால சரியாக மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. சில நேரங்களில் உறவு முறைகளில் ஏற்படுற சிக்கல், அந்த உறவு முறைகளில் ஏற்படுற சிக்கல்னாலையும் பதற்றம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் பேர்ன் அவுட் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேர்ன் அவுட் சின்ட்ரோம்னா என்னென்னா, இவங்க வேலை செய்கிறாங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இமோஷனலாகவும் ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிடுவாங்க. அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே தளர்ச்சி அடைஞ்சு அப்படியே உட்காந்துருவாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியாத ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி இமோஷனலாக ஸ்ட்ரெயின் ஆயிடுவாங்க, ஃபர்தராக திங்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடுவாங்க. அந்த எங்கே வேலை செய்கிறாங்களோ அங்கே தொடர்ந்து நிறைய அதை செய்ய இதை செய்யணும் ஒரு புடுங்கலாக இருக்கும், அதை சமாளிக்க முடியாது அவங்களால. வேலையை செய்கிற இடமே ஒரு பதற்றம் நிறைந்த சூழ்நிலையாக இருக்கும். ஒரு பாஸ் இருப்பார், கண்ணா பின்னால் எல்லாரையும் திட்டுவார், எப்போ எப்படி திட்டுவாருன்னு தெரியாது, எல்லோரும் முன்னாடியும் திட்டுவார். அந்த மாதிரி இடத்துல ஒரு ஒர்க் ப்ளஸ் ஸ்ட்ரெஸ்ஸு. இன்னொன்று, இவங்களாலையும் அந்த டிமாண்ட்ஸை மீட் பண்ண முடியாமல் இருக்கும். அந்த மாதிரி, ஏன்னா இவங்களுடைய இன்னெஃபிஷியன்ஸினாலேயும் அது ஏற்படலாம். அந்த மாதிரி சூழ்நிலையும் இவங்க அதை நிறைவேற்ற முடியாமல் தவிச்சு போயிடுவாங்க. பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் கூட சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா அக்யூட் ஸ்ட்ரெஸ், அப்படி வரும் அப்படி போயிடும். நீங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறீங்க, 9:50 வர வேண்டிய பஸ் வரல, ஆஃபீஸ்க்கு போகணும் கரெக்ட் டைம், அப்போ என்னென்னா பஸ் வர வரைக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இது அக்யூட் ஸ்ட்ரெஸ். சில நேரங்கள் என்னன்னாக்கா ரொம்ப எபிசோடிக்காக ஒரு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும். இப்போ சில ஜாபில் இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக அடிக்கடி ஸ்ட்ரெஸ் வந்துக்கிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சுகாதார பணி செய்கிறவங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் செத்து போயிட்டார், இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம கரெக்டாக இன்ஜெக்ஷன் போடணும், இந்த பேஷண்ட்டை சர்ஜரிக்கு கூட்டிகிட்டு போகணும், ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுவும் டிராஃபிக் கான்ஸ்டபிள் நின்றுட்டு இருப்பார், சிக்னலை மீறி போவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆகும். இந்த மாதிரியான சில பணிகளில் ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் எபிசோடிக் அக்யூட் ஸ்ட்ரெஸ், வரும் போயிடும், ஆனால் அடிக்கடி போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவங்க கான்ஸ்டண்ட்டாக எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று என்னென்னா க்ரானிக் ஸ்ட்ரெஸ், ரொம்ப நாட்கள் அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும், பல வாரங்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் கூட இருக்கும். என்னென்னா மேரேஜில் பிரச்சனை இருக்கும், ஹஸ்பண்டால் பிரச்சனை, ஒரு மோசமான ஒரு ஹஸ்பண்டு, ஒய்ஃபுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆஃபீஸில் ஒரு மோசமான பாஸ் இருப்பார், அவரால் அது ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம் இருக்கும், அதனால் ஸ்ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் பல ஆண்டுகள் கூட நீடிக்கும். அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் தான் க்ரானிக் ஸ்ட்ரெஸ். இந்த மாதிரி க்ரானிக் ஸ்ட்ரெஸ் வரும்போது என்ன ஆகும்னா பலவிதமான பிரச்சனைகள் வரும். என்னன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாகும், கொலஸ்ட்ரால் அதிகமாகும், டயபெட்டிஸ் வரும், ஹார்ட் ப்ராப்ளம் வரும், டிப்ரெஷன். இது இன்னொன்று என்னென்னா அப்படி டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருப்பாங்க, கன்னத்தில் கை வச்சு. இம்யூனிட்டி வேறு குறைஞ்சி போயிடும். இன்னொன்று என்னென்னா இந்த ஸ்ட்ரெஸ் வரும்போது மறதி வர ஆரம்பிச்சிடும், எதுவுமே ஞாபகத்தில் இருக்காது. அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். ஸ்ட்ரெஸ்லேயே நல்ல ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது, கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. யூ ஸ்ட்ரெஸ்னால் என்னென்னா, இப்போ ஒரு நல்ல காரியத்தில் கூட ஒரு லிட்டில் பிட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, போய் புது ஜாபில் உட்காரும்போது ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்.
ஒரு புது போஸ்டிங், ஒரு மிகப்பெரிய போஸ்டிங் கிடைக்குது, போய் உட்காந்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு போகிறீங்க, அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு. கல்யாணம் பண்ணிக்க போகிற இடத்துல ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ். டிஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது என்னென்னா கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. அது இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கெட்ட ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்ல ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க அதை வந்து சேனலைஸ் பண்ணிக்குவோம். எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஆனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஃப்ரெண்டாக மாற்றிக்கிறது எப்படி? அப்போ மேடையில் பேசுகிற மிகப்பெரிய பேச்சாளர்களுக்கு கூட மேடை ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குமா? இருக்கும். ஆனால் அவங்க சேனலைஸ் பண்ணிக்குவாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கணும், இருந்தால் தான் நல்லா பேசுவாங்க. ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னா கண்ணா பின்னான்னு பேசிடுவாங்க. கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெஸ் இருந்து நீங்கள் நல்லா பேசணும், எல்லாரும் நல்லா கவனிக்கணும், நமக்கு நல்ல பேர் கிடைக்கணும். அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் அவங்க நல்லா பேச முடியும். சரி, ஸ்ட்ரெஸ், இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து நாம் எப்படி மேனேஜ் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். எப்போவுமே ஸ்ட்ரெஸ் வந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கெட்ட வழிகளில் போயிடுவாங்க. ட்ரக்ஸுக்கு போகிறது, ஆல்கஹாலுக்கு போகிறது, அப்புறம் வந்து சூசைட் பண்ணிக்கிறது, கேம்பிளிங்கில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போவாங்க. ஆனால் அது சரியல்ல. நல்ல விதத்தில் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ணணும். என்னென்னா எக்ஸசைஸ் பண்ணணும். அப்போ வந்து நல்ல ஹார்மோன்ஸ் எல்லாம் செக்ரேட் ஆகும். வாக்கிங் பண்ணுறது, யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யணும். கரெக்டாக ஸ்கெட்யூல் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சால் இந்த ஸ்ட்ரெஸ் வராது. இப்போ 9:50க்கு பஸ் வரும்னா 9:48க்கு போய் நிற்க வேணாம். நம்ம ஒரு 9:30க்கு போனோம்னா முன்னாடி வர பஸ்ஸில் போயிடலாம். நம்ம அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ணிடலாம். நம்ம அந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸை அவாய்ட் பண்ண முடியும். அதனால் ஸ்கெட்யூலை பண்ணிக்கிறது, சின்ன சின்ன பிரேக் எடுத்துக்கிறது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் சைட்டில் ஒரு 2 மணி நேரம் வேலை செஞ்சால் ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு ஒரு டீ சாப்பிட்டா மைண்டு ஃப்ரெஷ் ஆயிரும். நல்ல புத்தகங்கள் படிக்கிறது, அதே மாதிரி மியூசிக் கேட்குறது. மியூசிக் வந்து ஸ்ட்ரெஸ் அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடும். நல்ல மியூசிக், நல்ல புத்தகங்கள். இன்னொன்று என்னென்னா ட்ராவல் அண்ட் டூரிசம். இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டர். அதனால் என்னென்னா மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நாள் பிக்னிக் போயிட்டு வந்தால் கூட போதும். அது பெரிய ஒரு ரிலீஃபாக இருக்கும். நாம் வந்து நல்ல கம்பெனி வச்சுக்கிறோம், நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு வச்சுருக்கோம், அந்த மாதிரி போகிறோம். அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா உங்களை அறியாமலேயே நீங்கள் இந்த அக்யூமுலேட் ஆன ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகிரும். இப்போ நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா நிறைய பேரை பார்ப்போம், பெரிய வேலையில் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கும். அந்த ஹாபி தான் அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன். அவங்க எழுதுவாங்க அல்லது அவங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வாசிப்பாங்க. இதெல்லாம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். நான் சொன்னேன், ஐன்ஸ்டீன் வந்து வயலினை வாசிக்கும் போது அவருக்கு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளத்தினுடைய சொல்யூஷன் தெரியும்னு. ஏன்னா அது வந்து அவருடைய ஸ்ட்ரெஸ்ஸை பர்ஸ்ட் பண்ணுது. அதனால் ஏதாவது ஒரு ஹாபி, அது எந்த ஹாபியாக வேணா இருக்கலாம், கலெக்ஷன் ஹாபியாக இருக்கலாம், க்ரியேட்டிவ் ஹாபியாக இருக்கலாம், அவுட்டோர் ஹாபியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு ஹாபியை அவங்க பண்ணாங்கன்னா அவங்க ரிலாக்ஸ் ஆக முடியும். அதனால் இந்த மாதிரி வழிகளை பண்ணி நாம் மன அழுத்தத்திலிருந்தும் மன பதற்றத்திலிருந்தும் விடுபடுவோமே ஆனால் நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும், அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும், ஆனந்தமான வாழ்க்கையை வாழ முடியும். நன்றி, வணக்கம்.